சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்து கார் செட்ல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, முத்துவ பார்க்கறதுக்காக ரேகாவும், நம்ம சத்யாவும் வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரேகாவோட அப்பா ரேகாவ பெங்களூருக்கு போக சொல்லியிருக்காப்லையாட்டுக்கு. ஸோ என்னாத்துக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சிந்தாமணி ரேகாவோட அப்பாவும் சேர்ந்து தான் இப்படி ஒரு பிளான போட்டிருக்கிறாங்க. ரேகாவ அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் சத்யாவ ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்களாட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ரேகா இப்படி ஒரு விஷயத்த சொல்லவும், "ஏன் திடீர்னு போற?" அப்படின்ன உடனே, "இல்ல திடீர்னுலாம் இல்ல. ஏற்கனவே எங்க அப்பா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முத்து பார்த்தீங்கன்னா, "உங்களோட விஷயம் உங்க வீட்ல யாருக்கும் தெரியாதுல்ல?" அப்படின்னு முத்து கேட்க, "இல்ல தெரியாது. எங்க அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது" அப்படின்னு ரேகா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம முத்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வராது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா ஆல்ரெடி அவங்க 2 பேத்துக்குமே இந்த விஷயம் தெரியும் இல்லையா? ஸோ என்ன நடக்க போகுது? ரேகா ஊருக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியவே இல்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம முத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சரை இறக்கி விட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, மீனாவ சங்க எலெக்ஷன் நடக்கிறப்ப கத்தியால குத்துனவன நம்ம முத்து பார்த்துடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன விரட்டி போய் அடிச்சு புடிச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே இழுத்துக்கிட்டு போயிடுறாப்புல. ஸோ அந்த நபரும் பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, "நான் இப்படி ஒரு காரியத்த பண்ணுனேன்" அப்படின்னு வாக்குமூலம் குடுத்துட்டாப்புல. இந்த பக்கம் சிந்தாமணி வீட்டிலேயே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. "நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னைய எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, "நீங்க தான் மீனாவ ஆள் வச்சு கத்தியால குத்துனீங்க அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த நபரே வாக்குமூலம் குடுத்துட்டான். ஒழுங்கா இப்ப கார்ல வண்டியில ஏறுறீங்களா? இல்ல விலங்க மாட்டி இழுத்துக்கிட்டு போகட்டுமா?" அப்படின்னு சொன்ன உடனே, வேற வழியே இல்லாம பார்த்தீங்கன்னா, சிந்தாமணியும் கார்ல ஏறி அரசாகி போய்கிட்டு இருக்கு. எப்படியும் நாளைக்கே வெளியில வந்துரும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.